ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ஒரு நார்மல் ஹெச்டி ஃபுட்டேஜை 4K ஃபுட்டேஜாக ஒரு குவாலிட்டியும் பிரேக் ஆகாமல் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஃபுட்டேஜை ட்ராக் பண்ணி ப்ராஜெக்டில் போடுறேன். இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா லைக் 2Kல இருக்குது. நீங்கள் ஹெச்டிக்குனாலும் பண்ணிக்கலாம், எந்த ஃபுட்டேஜ்னாலும் இதே மெத்தட் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டேஜ் ட்ராக் பண்ணி என்னோடய டைம்லைனில் போடுறேன். ஸோ என்னோட காம்போசிஷன் இந்த ஃபுட்டேஜோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா காம்போசிஷன் போயிட்டு காம்போசிஷன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 4Kவோட செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3840 அண்ட் ஹைட்டு 2160. இது லாக்கில் இருந்தால் இதை எடுத்து விட்டுருங்க, சில டைம் தப்பாக மாறும். ஓகே, இது கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்படி காம்போசிஷன் கொடுத்த உடனே என்னோடய ஒர்க் சைஸ் மாறிடுச்சு, பெருசாக இருக்குது அண்ட் ஃபுட்டேஜ் வந்து சின்னதாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம பண்ணுறது இந்த ஃபுட்டேஜை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துட்டு இப்படி ஸ்கேல் பண்ணுவோம், அது பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா எஃபெக்ட்ஸ் போயிட்டு டீட்டெயில் ப்ரிசர்விங் அப்ஸ்கேல்னு ஒன்று இருக்கும், இது ட்ராக் பண்ணி உங்களோட ஃபுட்டேஜில் போடணும். கிளிக் பண்ணிவிட்டு ஃபிட் காம்ப் வித் அண்ட் ஃபிட் காம்ப் ஹைட் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபிட் ஆயிரும். அதே மாதிரி இங்கே டீட்டெயில் இருக்குல்ல, இதை வந்து 100ல் வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி அப்படியே இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் ஷார்ப்பாக வேணும்னா ஷார்பன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஷார்பன் எஃபெக்டை ட்ராக் பண்ணி நீங்கள் இங்கே போடணும். போட்டுட்டு லைக் இதில் ஒரு ஆவரேஜாக ஒரு 20லேருந்து 25 கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு நார்மல் ஃபுட்டேஜை 4K ஃபுட்டேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.